இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்க போவது முதல்வர் அவர்கள், திமுக அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி வாசல்ல தான் பிஜேபி இந்திய எதிர்பார்ப்பட தொடங்குவோம். இதுல எத்தனை திமுக வந்து கலந்துக்க போறீங்க நீங்க வந்து நாளைக்கு சொல்லுங்க. உங்களுக்கு சவாலா விடுகிறோம், நாங்க ரெடி. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஹிந்தி திணிப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராட பிஜேபி தமிழ்நாடு தயார், திமுக தயாரா என்று சொல்லி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனா எந்த கேள்விக்கும் பதில் வராது. ஒன் சைடு தான் திமுக. அலிகேஷன் முடிச்சு தாய்லாந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆகவே இதுக்கு எல்லாம் முற்றுப்படி வைப்பதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையாக கூட்டணியாக மாறி இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சி ஓட்டர் அப்படிங்கிற சர்வேல தெளிவா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது பெரிய சக்தியாக பாஜக தமிழகத்தை உருவெடுத்து விட்டது என்கிற செய்தி வந்திருக்கு. இது நிதர்சனமான உண்மை. இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு. எழுதி வச்சவர் மக்களே, வருகின்ற 2026 தேர்தலில் தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி மறந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கையோடு நமக்கு இன்னும் தலைவர்கள் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி பேச வேண்டியிருக்கு. பட்ஜெட்டை பற்றி நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அமைச்சரான நரேந்திர மோடி அவர்கள் அன்பையும் ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்ற அமைச்சரான மரியாதைக்குரிய அண்ணன் திரு எல் முருகன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய மாநிலத்தின் செயலாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும், மாநில அலுவலக செயலாளர் திரு சந்திரன் அவர்களுக்கும், ஓபிசி அணியின் பொதுச் செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும், திரு வீர திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய திருமதி நரியா